That's a six. That's a big six. And Ponting uses it. Got him! It's all over. Vian returns to Australia. Seed. Oh, the ball is close. He's got it! Yeah. Okay, guys. Welcome. I take immense pleasure in welcome you all to the Breed Cricket YouTube channel. We have 3 panelists here now, and now we are going to discuss about the third Test match, which is going to be played between India and Australia at the SCG. Okay. நான் இப்போ இந்த 3 பேரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கிலீஷ்ல பேசினேன்னொன்னே ஆஹா இது இங்கிலீஷ் சேனல், இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க. தமிழ்ல தான் முக்கால்வாசி பண்ணுவோம். தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ கவலைப்படாதீங்க. நான் சாய் பிரசாந்த் அண்ட் இவங்க 3 பேருமே எங்க பிரீட் கிரிக்கெட் மெம்பர்ஸ் தான். இது சுஷ்ருத் விநாயக், அவர் தான் எங்க பிரீட் கிரிக்கெட்டோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் வந்து ஹி ஹாஸ் இமென்ஸ் நாலேஜ் இன் கிரிக்கெட். அவரோட எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல்ஸ்ல அவர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் இஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அண்ட் இஸ் ஆல்சோ a great cricket enthusiast. அவனுக்கும் கிரிக்கெட்ல நிறைய நாலேஜ் இருக்கு அண்ட் இஸ் அ டையார்ட் விராட் கோலி ஃபேன். ஓகே. அதுக்கப்புறம் அது கீழே லெட்ஸ் மீட் அஸ்வின் ஆனந்த். அவரும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். அவரும் பெரிய கிரிக்கெட் பஃப் யூ கேன் கால் ஹிம் எனிதிங். அவருக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு. ஸோ எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாம் வச்சு நாங்க வந்து ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருக்கும் எப்படி இந்த மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலான்றதை நாங்க காட்டுறோம். இட்ஸ் பியூர்லி ஆர் பர்சனல் ஒப்பீனியன். எதையுமே நீங்க வந்து ரொம்ப இதுவா எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே பியூரா எங்க பர்சனல் ஒப்பீனியன் தான். எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பியூர்லி பர்சனல் ஒப்பீனியன். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ. ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயப்பன், நான் ஒன்டேந்து பிகின் பண்றேன்டா. ஓகே ஃபைன் இப்போ ஸ்டார்ட். வந்து இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியா இது செகண்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை பயங்கரமா தோக்கடிச்சிட்டோம் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்ல. இது வந்து பெரிய ஹிஸ்டாரிக் வின். இப்போ இதுல இருந்து இந்தியா தேர்ட் டெஸ்ட்க்கு வராங்க. விராட் கோலி, ஷமி மாதிரி கிரேட் லெஜண்ட்ஸ் இல்லாம நம்ம ஜெயிச்சிட்டோம் அந்த மேட்சை ரஹானியோட சூப்பர் கேப்டன்சில. இப்போ தேர்ட் டெஸ்ட்க்கு போகும்போது நம்ம டீமோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? லைக் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்போமா, இல்ல ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸோட நம்ம இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு போவோமா? நீ என்ன ஃபீல் பண்ற? ஆக்சுவலி ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்ல மாட்டேன். இந்தியா would be confident because winning a test outside Asia is a big achievement in the absence of Virat Kohli and Ishant Sharma also. Because India would have pace bowling or a main generator Ishant Sharma da. India didn't have him while coming to Australia. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது மாதிரி ஒரு வின்னுங்கிறது இட்ஸ் a big achievement. And that too coming after 36 runs all out, India would be like they would have nothing in their backs when coming to MCG for the Boxing Day test. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு நல்ல ஒரு வின் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இட்ஸ் ரியலி a good thing. And a great applause to Ajinkya Rahane for his captaincy and batting. He as a captain stood there and scored a century, helping India to register one of their biggest win which he can claim forever. So on the perspective la India got நல்ல sign. Overall they are looking confident. So it's a good thing. யா, அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மேட்ச்ல எடுத்தோம்னா பேசிக்ஸ் வந்து பிச் ரிப்போர்ட், டாஸ், வெதர் அதெல்லாம் தான். ஸோ ஹியர் வி ஹேவ் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடுக்கு எப்படி தமிழ்நாடு வெதர் மேனோ, கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம சுஷ்ருத் விநாயக். பிகாஸ் இங்கே அவரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இவர் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாம் புட்டு வைப்பாரு நம்ம பிச் ரிப்போர்ட் எல்லாம். ஸோ சுஷ்ருத், டேக் அ கோ. எப்படி இந்த பிச் ரிப்போர்ட் அப்புறம் வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் எப்படி இருக்கு இந்த மேட்ச்க்கு? அப்புறம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெதர் ரிப்போர்ட் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்க்கு. ஏன்னா வந்து ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்சிஜியில். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு வந்து ஹெவியாகவே இருக்கும் அப்படின்ட்டு சிட்னியோட வெதர் ஃபோர்காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிச் கியூரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த பிச்சை பார்த்துக்கிறவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க மழை பெய்யும்ன்ட்டு, அதெல்லாம் பெய்யாது, மழை பெஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பெய்யும்னு சொல்லும்போது பெய்யும்ன்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 2 டேஸ். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பிச்சு வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் டேம்பா இருக்க சான்சஸ் ஜாஸ்தி. மழை பெஞ்சா பிச்சு வெட்டாகுங்கிறது இட்ஸ் காமன் நாலேஜ். பிச்சு வெட்டான உடனேவே வந்து பவுன்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கும். திடீர்னு பவுன்ஸ் அதிகமாகும், திடீர்னு பவுன்ஸ் குறையும். இதை ஜட்ஜ் பண்ணி ஆடுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்பின்னை வந்து எப்படியாவது கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிடலாம் பேஸ் கம்மியாக இருக்கும்போது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக பவுன்ஸ் ஆச்சுன்னா டிஃபென்ஸ் வச்சுக்கலாம், பவுன்ஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் லோவராக போய் ஆடலாம். ஆனால் பேஸில் வந்து பெரிய ஃபேக்டராக இருக்கும் இந்த பவுன்ஸ். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பிச்சை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஃபேவர் பேசர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம்.
எஸ்சிஜியோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே 4th and 5th டே வந்து இட்ஸ் கால்டு ஸ்பின்னர்ஸ் பேரடைஸ். ஸோ 4th and 5th டே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக இம்பாக்ட் ஆகும். இந்த 4th and 5th டே தான் நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம பார்த்தோம்னாலே 3 days 4 days முடிஞ்சிடுது. அந்த மாதிரி முடியாது, 5 days வரைக்கும் ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த 4th டே 5th டேல வந்து ஸ்பின்னர்ஸோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல் 2 நாளில் வந்து எவ்வளோ இம்பாக்ட் பேசர்ஸ்க்கு இருக்குமோ, லாஸ்ட் 2 days வந்து அதே இம்பாக்ட் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மேட்ச் வந்து பாசிட்டிவாக நம்ம வந்து நினைக்கலாம், ட்ரா ஆகாமல் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ட்டு. ஏன்னா ட்ரா ஆனால் மறுபடியும் ஏன்னா ஐயப்பன் போக போக பேசுவார், WTC நடந்துட்டு இருக்கு. ட்ரா ஆனால் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான், பாயிண்ட் ஸ்பிளிட் ஆகும். அதனால ஹோப்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் வரும்ட்டு நம்பலாம். 5 days ஆடுவாங்க நம்பலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 days வந்து பேசர்ஸோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கும். இந்த லாஸ்ட் 2 daysல வந்து இந்தியா ஆர் கோயிங் இன் வித் 2 spinners, தேர்ட் பார்ட் டைம் ஸ்பின்னரும் இருக்காரு விஹாரி. அப்புறம் ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்பின்னர்ல டிபெண்டா இருக்காங்க. அவங்க வந்து தே வில் ஹோப்ஃபுல்லி திங்க் டு மேட்சை வந்து 4th day 5th day அவங்க வந்து போல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறதா அவங்க நினைப்பாங்க. ஸோ லெட்ஸ் see how it பவுலிங். தேங்க்யூ சுஷித். நம்ம பவுலிங் லைனப்ஸ் பத்தி பேசும்போது அதை பத்தி பேசலாம் கண்டிப்பா. இப்போ வந்து சுஷித் கிளியரா சொன்னாரு, டாஸ் வந்து எந்த அளவுக்கு பிச் வந்து எவ்வளவு டேம்பா ஆகும் போக போகன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எப்பவுமே, நோ ஒன் கேன் டினை இட். இப்போ நீங்க 3 பேரும் டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணுவீங்க இந்த பிச்ல? இப்போ நீங்க தான் இந்தியா கேப்டன் வச்சுக்கோங்க, நீங்க டாஸ் வின் பண்ணோன்னே நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க, பேட்டிங்கா பவுலிங்கா? ஸோ அஸ்வின் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, பேட்டிங்கா பவுலிங்கா? ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ டாஸ் அங்கே இப்போ பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் சொன்னது அப்படின்னா ரெயின் இருக்கலாம் அப்படின்ற அந்த சான்சஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் எஸ்சிஜி விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லைக் இன்கேஸ் ரெயின் இல்லை, லைக் ஃபர்ஸ்ட் டே நல்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இட் வில் பி எ குட் பேட்டிங் விக்கெட். ஆக்சுவலி நல்லா பால் வந்து பேட்டுக்கு வரும், ஒரு நல்ல பவுன்ஸ் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இட்ஸ் அ கிரீன் கிராசி விக்கெட்ன்ற மாதிரி நானும் பார்த்தேன். ஸோ இஃப் ஐ வாஸ் த கேப்டன் ஐ வில் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா வெதர் வஸ்டா போலான்னு சொல்லிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் த ஸ்கோர் டிக்கிங். நமக்கு ஒரு நல்ல ஹை ஸ்கோர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் அட்லீஸ்ட் ஒரு 370 ஆர் சம்திங் லைக் தட். எனி திங் அபவ் 300 இஸ் அ குட் ஸ்கோர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கன்சிடரிங் தி பவுலிங் லைனப்ஸ் ஆஃப் போத் த டீம்ஸ் இட்ஸ் ரியலி குட். 2 டீமுமே நல்லா இருக்கு ஆக்சுவலி, பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க. பேட்டிங் தான் ஆக்சுவலி கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கு. லைக் ஸ்டீவ் ஸ்மித், புஜாரா ஆட்டும் அவங்களாம் இன்னும் கிளிக்கின் ஆகல. So it has been a bowler dominant series till now என்ன பொறுத்த வரைக்கும். So anything above 300 on the first day will be a very good score. And அப்படியே போக போக மேபி லைக் ஸ்பின்னர்ஸ்லாம் கம் இன் வர ஐ திங்க் we might have a good chance. இந்தியாவுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு yeah, that's my opinion. I'll bat first. ஐயப்பன் ஒப்பீனியன் என்னடா? என்னோட ஒப்பீனியன் பார்த்தா அஸ்வின் சொன்ன மாதிரி தான், win the toss and opt to bat first. Because Shushit சொன்ன மாதிரி when the ball starts spinning on the 4th and 5th day, you want your bowlers to be bowling on that particular day. So அப்ப வந்து நம்ம பேட்ஸ்மேனை ஆட சொல்ல முடியாது. So they would be facing the difficulty. So obviously toss னா பேட்டிங் தான் எடுக்கலாம். And as conveyed by Ashwin, எல்லாருக்கும் தெரியும் SCG எது மாதிரி பிச் அப்படின்னு சொல்லிட்டு, unexpected bounce. And இப்போ வெதர் ப்ரெடிக்ஷன் வந்து மழை இருக்கும்னு சொன்னதுனால we may expect that odd balls to turn here and there. ஸோ அந்த டேம்ப்னஸ்னால டேர்ன் அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து டாஸ் முன்னாடி பேட்டிங் எடுத்தோம்னா ஒரு நல்ல டீசென்ட் டோட்டல்ல வந்து போர்டில் போட்டுட்டு நம்ம பவுலர்ஸ் கிட்ட பாலை கொடுத்தோம்னா வந்து அவங்களோட ஜாப் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். அஸ்யூமிங் தட் இந்தியா போஸ்ட் அரௌண்ட் 330 or 340, that would be decent score for them to come back and bowl. ஸோ இப்போ எல்லாம் தெரியும் ஆஸ்திரேலியா வந்து they are coming after a defeat. ஸோ அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஒன்று இருந்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ப்ரெஷர் பவுலர்ஸால் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். Since we have the debutants coming in terms of Saini, Siraj, so அவங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வந்து ஆப்போனன்ட் டீம்ல இருக்கும்போது they have a plus point. So obviously you win the toss and opt to bat first. That would be India's idea and also Australia's idea. To be honest வந்து வெதர் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் லைக் கேம் ஒரு மெயின் ஃபேக்டர் டிசைட் பண்ணும் வெதர் டு பேட் ஆர் பவுல். இன் ஜென்ரல் இப்போ ரெயின் இல்லைனா வி கேன் டெஃபினெட்லி பேட். ஏன்னா இட்ஸ் டெஃபினெட்லி பேட்டிங் பிச். போக போக பவுலர்ஸ் பேரடைஸா மாறும் அப்படின்ற மாதிரி சுஷ்ருத் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை நான் நம்புறேன். ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து லாஸ்ட் சீரீஸ்லாம் பார்த்தோம்னா லைக் நல்ல ஸ்கோர், லைக் ஃபர்ஸ்ட் டே நல்ல ஸ்கோர் இருந்துச்சு, போக போக இட் வாஸ் ரெடியூசிங் அண்ட் விக்கெட்ஸ் வேர் getting more favored for the spinners. So என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் இங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் பேட்டிங் இஸ் த வெரி பெஸ்ட் சாய்ஸ்.
சுஷ்ருத் நீயும் சொல்லிடு. கண்டிப்பா ஐயப்பன் அண்ட் அஸ்வின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹேஸ் அ லாட் ஆஃப் வெயிட். அவங்க சொல்றது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். பட் இன்னொரு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிச்சு பார்த்தேன், இஃப் ஐ வாஸ் த இந்தியன் கேப்டன் ரைட் நவ் ஐ வுட் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட். பிகாஸ் இந்தியன்ஸோட டெம்பரமெண்ட் வந்து நம்ம இங்க இட் இஸ் இன்டு கொஸ்டின். ஏன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம் நம்ம பார்த்தோம்னாலே ஸ்கில் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஸ்கில் இல்லாம 130 crore பாப்புலேஷன்ல இருந்து 11 பிளேயர்ஸ் எடுத்து ஆடும்போது வித்வுட் த ஸ்கில் தே வில் நாட் பி பிளேயிங். ஸோ அந்த ஸ்கில் கண்டிப்பா இருக்கு, ஸ்கில் செட் இருக்கு. ஆனா whenever there is a change of surface, change of nature of the pitch, Indians have found it difficult to play. நம்ம வேர்ல்ட் கப் செமிஃபைனல் பார்த்தோம்னாலே அதுல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஆடினாங்க, அது அதுக்கப்புறம் செகண்ட் டே பிச் வந்து மழை பெஞ்சு வெட்டாயிடுச்சு அண்ட் பேட்ஸ்மேன் குட் நாட் அக்கஸ்டம் டு தட். பவுன்ஸ் வந்து ரெகுலரை விட ரொம்ப லோ ஆயிடுச்சு. அந்த அட்வான்டேஜ் எடுத்து நியூசிலாந்து போல் பண்ணாங்க அண்ட் இந்தியா வர் 5 for 3. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னாச்சுன்னு. ஸோ அதே போல வந்து ஒரு சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஆல்ரெடி இப்போ எம்சிஜியோட சர்ஃபேஸ் அப்புறம் ஆடிலைடோட சர்ஃபேஸை கம்பேர் பண்ணா எஸ்சிஜியோட பிச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டிஃப்ரெண்டான பிச்சுக்கு அக்கஸ்டம் ஆகவே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். அந்த டைம் எடுத்திருக்கிறத விட அதிகமா இஃப் இட் ரெயின்ஸ் அகேன் அது வந்து இன்னும் பிச் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அண்ட் வி ஆல் நோ இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் அ கேப்டன் ஐ வுட் பேக் அவர் போலர்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிச்சு ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் வில் பி ஈஸியர் ஃபார் அவர் பேட்ஸ்மேன் டு பேட். ஆனால் டாப் ஆர்டர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, புஜாரா அண்ட் கில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷுட் நாட் ஹேப்பன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸ்மிஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ப்ரெஷர் வில் பி ஹை ஆன் த மிடில் ஆர்டர் டு கண்டினியூ. ஸோ அந்த ப்ரெஷரை அலிவியேட் பண்ணுறதுக்கு ஆஸ் இந்தியன் கேப்டன் I would feel that it is a better option to bowl first. ஓகே வியூவர்ஸ், இப்போ எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டாங்க அவங்க பேட்டிங் பண்ணால் என்ன அட்வான்டேஜ், பவுலிங் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு. இதுலேயே உங்களுக்கு டாஸில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் எந்த டீம் என்ன பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் பவுலிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, 2 பேர் பேட்டிங் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதே மாதிரி த ஸ்டாண்டர்ட் டைலாக் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அது எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேங்க்யூ. அண்டில் தென் இட்ஸ் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாய் பிரசாந்த், சுஷ்ருத் விநாயக், ஐயப்பன், அஸ்வின். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.